கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக தேவன் நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், நமக்கு எல்லாம் வைக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அதை அறிந்திருந்தாலும் ரொம்ப கிட்ட வந்துட்டு அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க, நெருக்கமாக வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா, விசுவாசத்தில் நின்றுந்தா, அந்த நல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக பிரவேசித்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கலாம். ஆனால் அவங்களால் அது செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு அது திருஷ்டாந்தமாக இருக்கிறது, நமக்கு தான் அது திருஷ்டாந்தமாக இருக்குது. அது அவங்க நடைமுறையாக அவங்களுக்கு நடந்தது, நமக்கு அது ஒரு திருஷ்டாந்தமாக இருக்குது. அவங்க அந்த வழியில் போய் அந்த கிட்ட போய் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் அறிந்திருந்தால் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாட்கள் சபைக்கு வந்து நாம் சத்தியத்தை அறிந்து நமக்கு நன்றாக நமக்கு தெரிஞ்சு இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்லா தெரிஞ்சு நாம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நமக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 தடைகள் என்னவென்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருவோம். அதில் முதலாவது அவிசுவாசம். விசுவாசம் எப்படி அப்படி இதயத்துக்குள்ளாக போகிறதோ, அவிசுவாசம் அப்படி அதற்கு நேரெதிராக மனிதனுடைய இதயத்துக்குள்ளாக செல்லுகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறது. வேறு எந்த விதத்திலும் அது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற வழியாக இருக்கலாம். ஜெபம் வந்து விசுவாசத்தை இருக்கிற விசுவாசத்தை அவுட்புட் பண்ணுற வழி, வெளியே கொண்டு வர ஒரு வழி. அதே போல் ஆராதனை துதி எல்லாமே ஏற்கனவே உள்ளே இருக்கிற விசுவாசத்தை வெளியே கொண்டு வர வழி. ஆனால் விசுவாசத்தை ஒரு மனிதனுக்குள்ளே அனுப்புகிற ஒரு வழியை தேவன் வைத்திருப்பார் என்று சொன்னால், அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்பதை தவிர வேறு எந்த வழியிலும் இந்த விசுவாசத்தை அந்த மனிதன் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பைபிள் அப்படி எங்கேயுமே சொல்லலை. விசுவாசம் ஒரே வழியில் தான் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இன்னொருத்தர் ஜெபம் பண்ணி இன்னொருத்தர் விசுவாசம் வரவே வராது. பாஸ்டர் நான் வந்து சபையில் ஒரு விசுவாசி வியாதியாக இருக்கிறாங்க, ஜெபிக்கலானாக்கா என் விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு அந்த வியாதி விலகிடும். ஆனால் அவங்களுக்குள்ள சொந்தமாக விசுவாசம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராங்க, அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம். அவங்களுக்கு போதிய விசுவாசம் இல்லை, அந்த பிரச்சனை ஜெயிக்கிற அளவுக்கு இன்னும் விசுவாசத்தில் அவங்க வளரலை. இப்போ என்கிட்ட வராங்கன்னு போது நான் ஏன் விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை உண்டாகலாம். அது திரும்ப அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வராதுன்னு கேரண்டி கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த விடுதலை கிடைக்கும். தற்காலிக விடுதலை தான். ஒழிகாரன்ட்டு போயிட்டு ஜெபிச்சுக்கிறதுலாம். திரும்ப அந்த பிரச்சனை வராதுன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையவே கிடையாது. திரும்ப வரும். இப்போ திரும்ப பாஸ்டர் வந்துட்டு கர்த்தர் விரும்புறதில்லை. அந்த விசுவாசி வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்தால் பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணிங்கன்னா தலையை கொடுத்துட்டா, எண்ணெய் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டா, அது வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிச்சிட்டா நல்லா ஆகிடும்ன்ற அந்த குழந்தை பருவத்திலே விசுவாசி இருப்பதை தேவன் விரும்புவதே இல்லை. அது குழந்தை பருவம். அது ஒரு குழந்தை வந்து கொஞ்ச நாள் வந்து சாப்பாடு சாப்பிட முடியாமல் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறோம். அதான் நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போலனா குழந்தைக்கு அதை தான் கொடுக்குறோம். அதுக்கு ஸ்ட்ரென்த்தாக நாங்கள் அதை கொடுக்க முடியாது. ஆனால் பாலையே 18 வயசு வரைக்கும் கொடுத்துட்டு முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நிலாவை காட்டி சாப்பாடை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு ஸ்டேஜ் வந்தோடனே நிலாவே தேவையில்லை, அதுவே சாப்பாடை சாப்பிட்டுக்கும். இன்னொரு ஸ்டேஜ் வந்தோடனே அது தட்டை தூக்கி அடிக்கும், ஏன் சோறாக்கி வைக்கலன்னு. அதுக்கு ஸ்டேஜ் வளர்ந்துனே இருக்குது. அதே போல் ஆவிக்கிற நிலையில் விசுவாசியும் கூட இப்படி வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒருத்தன் 18 வயசு வரைக்கும் நிப்பிள் பாட்டில் வாயில் வச்சு இந்த ரோட்டில் குடிச்சிட்டு போனான்னாக்கா ஜனங்கள்லாம் அதை பார்த்தா அவனை ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு இப்படின்னு நினைப்பாங்க. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறான், ஃபீடிங் பாட்டில் வாயில் வச்சுட்டு குடிச்சிட்டு போகிறான். இவன் என்ன தெரில, இவனுக்கு 18 வயசில் இதை குடிச்சிட்டு போகிறானேன்னு.
அதுபோல் காலங்காலமாக வளர்ந்த விசுவாசிகள் இத்தனை வருஷம் சபைக்கு வரோன்னு சொல்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி சபைக்கு போனால் பிரச்சனை, நான் பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணால் நல்லாயிடும், கரெக்ட் நல்லாயிடும், இல்லைன்னு சொல்லலை. அது அந்த நேரத்தில் நல்லாயிடும். அந்த நேரத்தில் அது நிரந்தர தீர்வு அல்ல. நிரந்தர தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வந்து நீங்கள் காதில் கேட்டு உங்களுக்குள்ள விசுவாசம் வந்து நீங்கள் ஜெபிக்கும்போது தான் அது நிரந்தர தீர்வு அமையும். மற்ற எல்லாமே தற்காலிக தீர்வாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பாஸ்டரும் ஜெபம் நல்லாவெல்லாம் உங்கள் கதை மோசமாக போயிடும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய விசுவாசத்தை பயன்படுத்தி உங்களுக்கு உதவி செய்கிறார். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 18 வயசு வரைக்கும் இல்லை 25 வயசு வரைக்கும் இல்லை 27 வயசுக்கு கூட பேக்கெட் பண்ணி கொடுக்கலாம். 45 வயசு வரைக்கும் ஒரு தகவல் பிள்ளைக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்தான்னா அந்த பிள்ளை இன்னும் எதுலேயுமே தேரலன்னு அர்த்தம். அந்த பிள்ளை எதுலேயுமே தேரலை. பேக்கெட் பண்ணி வாங்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது. இது வயசு இருக்குது தான் பேக்கெட் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் அது சம்பாதிக்கிற பக்கத்துக்கு வந்துடணும். அது பேக்கெட் பண்ணி வாங்கின்னு போயின்னு இருக்கக்கூடாது. அது குழந்தைங்களை பெற்று அது பிள்ளைங்களுக்கு அதுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அது வந்துடணும். அதே போல் தேவன் வந்து தகப்பனாகிய, அதாவது ஆவிக்குரிய நிலையில் உங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் பாஸ்டர் வச்சுருக்காரு. தகப்பனுக்கு கீழ்ப்படுத்து போல் நீங்கள் அவர் கீழ்ப்படுகிறீங்க. அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு, செபிக்கிறாரு. ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே இருந்துடக்கூடாது. பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்கள் பிரச்சனையில் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் உங்களை ஆகாரத்தை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்வதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் விசுவாசத்தில் வளருவதற்கு. ஆக எல்லாவற்றையும் பெறத்துக்கு ஒரு ரூட் இருக்குனாக்கா அது விசுவாசத்தோட ரூட் இருக்கவே முடியாது. முதல்ல அந்த தடைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். என்னென்ன பிரச்சனை? அவிசுவாசம் ஒரு பெரிய தடை. ரெண்டாவது கீழ்ப்படியாமல். என்னது? கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தை வந்து வாக்குத்தத்தம் இருக்கும். அதில் நம்முடைய பாட்டு ஒன்று இருக்கும். வாக்குத்தத்தை மட்டும் முடிச்சுப்போ நம்முடைய பாட்டை நம்ம செய்ய மாட்டோம். அது பேர் தான் கீழ்ப்படியாமல். நீ ஐஸ்வர்யம் ஆகணுன்றது தேவனுடைய சித்தம். அது உன்னுடைய பாட்டு தசமாக கொடுக்கணும். உன்னுடைய பாட்டு அதை வச்சு பாஸ்டும் உயிர் வாழ போகிறதில்ல, ஆண்டவரும் உயிர் வாழ போகிறதில்ல. அதை வச்சு நீ தான் அறுவடை செய்ய போகிற. கொடுக்குறவன் தான் அறுவடை செய்ய போகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு ரூட்டு, புதிய ஏற்பாட்டில் ஒரு ரூட்டு. நிறைய பேருடைய குழப்பங்கள்லாம் அப்படியே இருக்கும். புதிய ஏற்பாட்டில் தசமாக கொடுத்தாலும் அதில் அதிகமாக கொடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு வரம்புக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, உனக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்டு கொடுத்துருக்குறோம்பா, நீ நல்லா பொழைச்சிக்கலாம். 5 ஏக்கர் லேண்டில் நீ எவ்வளோ வேணால் விதைச்சி அறுவடை செஞ்சுக்கலாம். எதை வேணால் விதைக்கலாம். கம்பு விதைக்கலாம், நெல் விதைக்கலாம், கேழ்வரகு விதைக்கலாம். எது பிடிக்குதோ அதை நீ விதைக்கலாம். உனக்கு 5 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அது ஒரு ஃபிக்ஸடு. அது அந்த 5 ஏக்கருக்குள்ளே தான் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. உனக்கு லேண்டுக்கு வரம்பே கிடையாதுப்பா. நீ எவ்வளோ வேணால் விதைச்சி எவ்வளோ வேணால் அறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சுட்டாரு. என்னுடைய பர்சனலாக கொண்டு வந்து தரேன்றார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவே இல்லாம். அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்டு தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் விதைக்க முடியும். வரம்புக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் அது. ஆனால் இப்போது உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கர்த்தர் ஒரு விடுதலை வச்சுருக்கும்போது, நீங்கள் ஒரு புடி நெல் எடுத்து போய் அதில் விதைச்சிங்கன்னா அதுக்குரிய அறுவடை தான் உங்களுக்கு வரும். ஐயோ பாஸ்டர் பாவம் கஷ்டப்படுவார், தசமாத்தை கம்மியாக கொடுத்துடும். இல்லை உன் அறுவடையை நீ கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணான்னு அர்த்தம். பாஸ்டர் கஷ்டப்பட மாட்டார். உன்னுடைய அறுவடையை நீ என்ன பண்ணிட்ட? குறைவாய் நிர்ணயித்து விட்டாய். பாஸ்டர் கம்மியாக கொடுக்கல, பாஸ்டர் வேறு வழியில் வந்துடும், நீ கொடுக்கலாம். அவர் வரத்துக்கு நிறைய வழியை கற்று வச்சிருக்கிறாரு. உன்னை நம்பி பாஸ்டர் இல்லை, கர்த்தரும் இல்லை. உன்னுடைய அறுவடையை நீ குறைவாய் நிர்ணயித்து விட்டாய். உனக்கு எவ்வளோ வேணால் லேண்டு நீ வந்து அறுத்துக்கலான்னு லேண்டு வந்து கணக்கு வடுக்கு இல்லாமல் பரப்பளவு வந்து அதிகமாக கொடுத்துருக்கும் போது நீ ஒரு புடி நெல் பண்ணி விதைச்சனாக்கா லேண்ட் அதிகமாக இருக்குது, விதைச்சது கம்மியாக இருக்குது. அப்போ உனக்கு அறுவடை எவ்வளோ வரும்? லேண்ட் அதிகமாக இருந்தால் கூட நீ விதைச்ச விதைப்புக்குரிய அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்ட்டு மோசம் போகாதனுங்கன்னுவார். கலாத்தி 6ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயத்தை கொஞ்சம் மோசம் எடுத்து போகிறப்பான். அவன் வரம்புக்குட்பட்ட லேண்ட் இருக்கும்போதே நல்லா இருந்தான், செழிப்பான்.
வரம்புக்கு உட்படாத விதத்தில் அதிக லேண்டை உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ வேணா நீ வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு நீ போயிட்டே இருக்கலாம். முடிவில்லாத ஆசீர்வாதம், வரம்பற்ற நீதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வரம்புல நீதி, நமக்கு வரம்பற்ற நீதி, கிறிஸ்துவ நீதி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி நீதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். எல்லையற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய பாட்டு ஒன்று இருக்கு பாருங்க. நம்முடைய பாட்டு நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னாக்கா அங்கே வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கு, நம்ம சுதந்திரிக்க முடியாது. தேவன் நல்லா வச்சுருப்பார். உங்களுடைய பங்கு ஒன்றும் பெருசு இல்லை. அதை நீங்கள் செஞ்சுன்னா பெரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தசமாகத்து மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அது பொருந்தும். எல்லா விதத்துலையும் அது பொருந்தும். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு, உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு, அது எல்லாத்தையுமே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அது தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் அதை கீழ்ப்படியாமல் போகும் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பிள்ளைங்க மேலே நீங்கள் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, புருஷன் மேலே நீங்கள் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள் மேலே கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் கீழ்ப்படியணும், அது உங்களுடைய பாட்டு. அது பிள்ளைங்களுக்கு எல்லா காலத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அது பிள்ளைங்களுடைய பாட்டு. பிள்ளைங்களை செய்யாமல் போகும்போது பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தில் பிள்ளைங்கள் குறைபட்டு போகிறார்கள். மனைவரை செய்யாமல் போகும்போது மனைவிக்கு வருகிற ஆசீர்வாதத்தில் மனைவி குறைபட்டு போதால் குடும்பமும் பாதிக்கப்படுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டை கற்று வச்சுருக்காரு. பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது, அவங்க சைடில் செய்ய வேண்டிய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. கணவனுக்கு ஒரு பாட்டு இருக்குது. தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை கணவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். மனைவி பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய பொறுப்பை தேவன் கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவங்க பாட்டு அவங்க செய்யணும். அவங்க பாட்டு அவங்க செய்யாமல் எல்லாம் இவங்க செஞ்சிடணும்னு எதிர்பார்த்தா ஒன்றும் நடக்காதுங்க. நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் வீட்டுக்கு உட்காருவேன், சும்மா சுற்றிட்டு என் டேபிளில் தட்டில் சாப்பாடு வந்தோன்னாக்கா வராது. வராது. கரெக்டாக தலையாட்டுறீங்க பாருங்க. வராது. நான் சும்மா சுற்றிட்டு உட்காந்துருப்பேன், எனக்கு நேரத்துக்கு டம்ளரில் டீ வந்ததுன்னா கண்டிப்பாக வராது. வேலைக்கு போய் சம்பளம் கொடுத்தா தான் வரும். அது சம்பளம் கொடுக்கலன்னா வரவே வராது. உங்களுடைய பாட்டு ஒன்று இருக்குது, அது நீங்கள் செஞ்சதான். இல்லை நான் அப்படியே உட்காந்துட்ருப்பேன், என்னை எதுவும் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக 2-3 மாதம் வாடகை கட்டலாம் வெளியே போன்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் ஓனர். அது உங்கள் பாட்டு. அது 2 மாதம் வெயிட் பண்ணுவாங்க, 3ஆம் மாதம் கிளம்புன்றுவாங்க. டூலெட் போர்டு மாட்ட போகிறேன் கிளம்புன்றுவாங்க. அது உங்கள் பாட்டு. நீங்கள் வாடகை கட்டி தான் ஆகணும். எனக்கு போனே கிளாஸில் பாடம் சொல்லி ஊற்றணும், ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தாக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது உங்களுடைய பாட்டு. அது எல்லாத்துலேயும் அவங்களுடைய பாட்டு அவங்க செஞ்சு தான் ஆகணும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது நம்முடைய பாட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்முடைய பங்கு. அது அதில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டு போகிறீங்கன்றதை கடந்த வாரத்தில் நம்ம பேசணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள், சுவிசேஷம் இங்கே குட் நியூஸ்னு எடுத்துக்கணும், காஸ்பல்னு எடுத்துக்கூடாது. சுவிசேஷத்துக்கு 2 மீனிங் பண்ணுறாங்க வேத வல்லுநர்கள். ஒன்று காஸ்பல்னு சொல்கிறாங்க, இன்னொன்று குட் நியூஸ்ன்றாங்க. ஏன்னா காஸ்பல் அப்படின்னும்போது கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். அங்கே முதலாவது கேட்டவங்க யார்? 430 வருஷம் எகிப்து தேசத்தை அடிமையாக இருந்தவங்க. அவங்களுக்கு எங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சா? இயேசு பற்றி சொல்லப்பட்டுச்சானா சொல்லப்படலை. அவங்களுக்கு இயேசுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டுச்சானா சொல்லப்படலை. அடக்கப்படுதல் சொல்லப்பட்டுச்சானா சொல்லப்படலை. உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லப்பட்டுச்சானா சொல்லப்படலை. ஆனால் அதெல்லாம் நிலாட்டமாக நடந்தது. அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும் போது அவரோட மரணத்தை அவங்க நினைவு கூர்ந்தாங்க. செங்கடலை பிளந்து வெளியே வரும்போது அது ஞானஸ்நானத்தை அது குறிக்குது. ஆனால் இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு அங்கே அறிவிக்கப்படலை. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த இடத்துல சுவிசேஷம்ன்ற வார்த்தை வரும்போது அதை குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா நற்செய்தி, அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போது வாக்கு பண்ணப்பட்ட, தேவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் கூட காணான் தேசத்துக்குள்ளே பிரவேசிகள். புதிய ஏற்பாட்டுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். எப்படி பொருந்துன்னா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீங்கள் நம்ம ஏதோ ஒரு நாட்டில் போய் அடிமை உட்காந்துன்னு இல்லை, அவங்க எகிப்து தேசத்தில் போய் அடிமை உட்காந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு ரஷ்யாக்கிட்டேயோ அமெரிக்காக்கிட்டேயோ போயிட்டு நம்ம சுவிட்சர்லாந்துக்கிட்டே போய் நம்ம அடிமையாக நம்ம உட்காந்துட்டு இல்லை, நம்ம தேசத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போது முழு உலக மக்களும் பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. இந்த பாவம் என்கிற பிரச்சனையிலேருந்து மனுஷனால் வெளியே வர முடியாது. அதை ஒரே ஒருவரால் செய்ய முடியும். பாவமே இல்லாத ஒருவர் தான் அதை அந்த மனுஷனை வெளியே கொண்டு வர முடியும். அப்படி ஒருவரும் இந்த பூமியில் கிடையாது. கடவுள் மட்டுமே பாவம் இல்லாதவர். ஆகவே கடவுளாக அதை செய்ய முடியாது, மனிதனாக அதை செய்து முடிக்க வேண்டும். ஆகதான் மாம்சம் ரத்தம் உள்ள மனுஷனாக தேவாதி தேவன் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் சிலுவையிலே
பாவமில்லா தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரமாக, பாவ நிவாரணமாக, பாவ விமோச்சனமாக, பாவத்தை போக்க கிருபாதாராக பலியாக இருக்கிறார். பாவமும் மன்னிக்கப்பட்டு பாவத்தால் வருகிற பாதிப்பிலிருந்தும் உங்களை காப்பாற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த பாதிப்பு வாழ்க்கையில் வரவிடாமல் பண்ணுறதுக்கு சத்தியத்தை கர்த்தர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை விளக்கி சொல்கிறதுக்கு ஆவியானவரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஊழியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஊழியக்காரர்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஆவியானவர் கொடுத்து அதை அங்கீகரிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போது இதெல்லாம் கர்த்தர் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பாவத்தினால் ஏற்பட்டுக்கிற இந்த தேவனுக்கும் உங்களுக்கும் இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிற இது பாவத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு. அந்த மனுஷன் பாவியாக இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பாவி என்ற நிலை மாறி அவன் நீதிமானம் மாறிடுறான். ஆனால் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது இன்னும் அவன் அறிந்து கொள்ளாமல் எடுத்து வாழ்க்கையிலே அதை அனுபவிக்க முடியாமல் அவன் இருக்கிறான். சத்தியத்தை தொடர்ந்து அவன் கேட்கும்போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதில் நீ நீதிமான் ஆயிட்ட, ஆனால் நீ இப்போ தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகணும். நீ நீதிமான் ஆயிட்ட, இப்போ நீ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ண இப்போ விடுதலை ஆக வேண்டும். நீ நீதிமான் ஆயிட்ட, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். அதுக்கு தேவையான ஒன்று தேவன் வைத்திருக்கார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்திய ஆவியானவருக்கு பேரே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக இயேசு சொன்ன பேர் சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது அவர் செய்கிற முதல் வேலையை சகல சத்தியங்களுக்குள்ளாகவும் உங்களை நடத்துவார். சகல சத்தியங்களுக்குள்ளாகவும் உங்களை நடத்துவார். ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய வேலைனாக்கா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு புரிய வச்சு, அந்த வார்த்தை விசுவாசிக்கு உங்களுக்கு உதவி செஞ்சு அதில் வழிநடத்தும் போது தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை பிரவேசித்து விடுகிறீர்கள். அதில் உங்களுடைய பாட்டு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவிசுவாசம் உள்ளே வரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி விசுவாசம் வசனத்தை கேட்டால் உள்ளே வருதோ, அதே போல் அவிசுவாசம் வசனத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதுலாம் நீங்கள் கேட்டதுன்னா உங்களுக்கு உள்ளது வந்துடும். ஆமாங்க, அது உண்மை தாங்க. ஒரு பேர் அங்கே கூட நான் கூட பார்த்தேங்க, போன மாதம் நிறைய சுகர் வந்து பாவம் ஒரு செத்துட்டாருங்க. 4 பேர் சொல்லத்தான் செய்வாங்க. அதை கேட்டுக்கூடாது. அது தழும்புகளாக குணமானிகள் கேட்டுருவாங்க. பேசுறதுக்கு ஆளுக்கு தான் செய்வாங்க. அவரு கூட அவங்க சுகர் நிறைய வந்து செத்துட்டாருங்க பாவம், பிபி நிறைய வந்து செத்துட்டாருங்க பாவம். நீ கூட உஷாராக இருந்தாங்கன்னா சக்கரெலாம் போடுறோம் போட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேணுங்க. அப்போ தான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுவேன். நான் அதை சொல்லலாம் கேட்க மாட்டேன். நான் அதை நீ சொல்லாமல் கொடுத்தா ஒழுங்காக கொடுத்துட்டியே குடிச்சிருப்பேன். அதை சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் போடுவேன். ஏன்னா ஒன்று சர்க்கரை நான் சாப்பிடணும், சர்க்கரை எண்ணெய் சாப்பிட்ணும். சர்க்கரை எண்ணெய் சாப்பிட்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சர்க்கரையை நான் சாப்பிட்ருவேன். ஒன்று அது என்ன சாப்பிடல, நான் அதை சாப்பிட்ணும். அது என்ன சாப்பிட்றது நான் ஒருபோது இடம் கொடுக்குறதே கிடையாது. ஒன்றை தான் நான் சாப்பிட்ருவேன். இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா நீ சாப்பிடவே முடியாது. அவருடைய தழும்புலாம் குணம். அதுக்கு முரட்டுத்தனமாக சொல்ல இதை. ஏன்னாக்கா அப்படிலாம் நுழைவான் பாருங்கள். விசுவாசத்தை கெடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக என்னெல்லாம் இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணுங்க, சவுகர் ஜாஸ்தி போட்டு சாப்பிடுங்க, என்னோடய பிரசங்கம் இல்லை. அவனை போதிக்கலை. உங்களுக்கு பிபி இருக்கா, உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, நிறைய சிப்ஸாக வாங்கி சாப்பிடுங்க நான் சொல்லலை. நிறைய கருவாடாக சாப்பிடுங்க நான் சொல்லலை. என்னோடய பிரசங்கமே இல்லை. நிறைய அப்பளம் வாங்கி சாப்பிடுங்க நான் சொல்லலை. அதெல்லாம் சாப்பிட்டு பிபி ஏறிடும். நிறைய ஊறுகாவை சாப்பிடுங்க நான் சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிற காரியங்கள் வெளியில் நடக்கும். வெளியில் இருக்கிற மழையில் நனையிறேன்னா தப்பு இல்லை, நனைவான். நான் உள்ளே இருக்கிறேன், என் மேலே மழை பெய்யாது. என் மேலே மழை, ஊரெல்லாம் மழை பெய்யும், என் மேலே மழை. நான் உள்ளே இருக்கிறேன், ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறேன், என் மேலே மழை பெய்யாது. வெளியே இருக்கும் மேலே மழை பெய்யும். அவன் ரூமுக்குள்ளே இல்லை, அவன் பாதுகாப்பற்ற நிலைமையில் அவன் இருக்கிறான். அவன் நனைவான், நான் நனைய மாட்டேன். ஏன்னாக்கா நான் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறேன். நீங்களும் நானும் ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற குடையின் கீழாக நாம் இருக்கிற. ஊரெல்லாம் மழை பெய்யலாம், ஊரெல்லாம் வியாதி வரும், ஆனால் நமக்கு வராது. எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உங்கள் மேல் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதுக்கு நம்முடைய பாட்டு ஒன்று இருக்குது, அதை நம்ம செய்யணும். தேவனை வைக்க வேண்டியது வேறு எதையும் வச்சிடக்கூடாது. வச்சுன்னா வியாதியை உள்ள நீங்கள் அனுமதிக்கின்னு அர்த்தம். நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிடுறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது சில காரியங்களை நாம அனுமதி கொடுத்து விடுகிறோம். பிசாசுக்கு வழியை திறந்து விட்டுறோம். அப்புறம் ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை தீர்றதில்லை. ஏன்னா நாம் இடம் கொடுத்துட்றோம், கதவை நம்ம திறந்து வச்சிடறோம். அதை திறப்பின் வாசல், இதுதான் திறப்பின் வாசல். வசனத்தை அறிஞ்சு எந்த விடம் உள்ளே வராமல் தடுக்கணுமோ அதை தடுக்கணும். அதான் திறப்பின் வாசலில் நிற்கிறது. வசனத்தை அறிஞ்சு விசுவாசத்தில் நிற்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள்
கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும். ஃபஸ்ட்டு கேட்டவன் என்ன பண்ணலாம்? கீழ்ப்படியாமையினால. அவனுக்கு தெரியும் விஷயம், ஆனால் கீழ்ப்படியில. இப்படி தான் பேசணும்னு தெரியும், ஆனால் பேசலை. அதுக்கு எதிராக இருக்கிறத பேசிட்டான். நமக்கு எதிராக இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய பலவான்கள், ராட்சதர்கள். அவங்க பட்டணம் அரளிப்பணம் பட்டணமே கிடையாதுன்னு கட்டலாம், அவன் கட்டி வச்சுருக்கான். அவன் பெரிய மேதாவி, பெரிய அறிவாளி, பெரிய திறமைசாலி, பெரிய அனுபவசாலி, அதிகாரத்தில் இருக்கிறன்னு பேசிட்டான். எதுன்னு போட்டேன்னா, இப்போ உனக்குள்ளே இருக்கிற அதை விட பெரியவர் இல்லையா? உனக்குள்ளே இருக்கிறவர் அதை விட பெரியவர். அதை தான் பார்த்தீங்கன்னா காலப்பியோசம் சொன்னாங்க. நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், நம்ம எளிதே அதை ஜெயித்து கொள்ளலாம். உனக்கு எதிராக இருக்கும் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் உன்னை ஜெயிக்க அவனால் முடியாதுங்க. அவன் யார்கிட்ட வேணால் அவன் திறமை காட்டலாம், உன்னை ஜெயிக்க அவனால் முடியாது. ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருப்பவர் யார்? சாலமோனிலும் பெரியவர். பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னார் ஆண்டவர், என்னக்கா, உன்னை போல ஞானவான் இருந்ததும் இல்லை, இனி இருப்பதும் இல்லை. இப்போ நம்ம முடிவு எடுத்துகிறோம், சாலமோனுக்கு அப்புறம் எவனும் ஞானவானாக இருக்க போகிறது இல்லை பொழுது. ஏன்னா பைபிள் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு ஞானமானா இருக்க போகிறது இல்லை. ஏசு சொன்னார், அது சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ எங்கே இருக்கிறார்? அவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அப்போ அங்கே இருந்தார், இப்போ எங்கே இருக்கிறாரு? உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அப்போ நீங்கள் சாலமோனிலும் பெரியவராக இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சாலமோனிலும் பெரியவர். இந்த வெளிப்பாடு வரலாம் அப்படியே நின்னோட புதுசாக பச்ச மாதிரி. சாலமோன் தான் இருக்கிற பெரிய ஞானி, அவனுக்கு அப்புறம் ஞானவான் யாரும் இல்லை. ஆண்டவர் இல்லை, நல்லா விலைக்கு புரியுற மாதிரி படிக்கணும். புதிய உடன்படிக்கையில் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இதுக்குள்ளே. விசுவாசம் தகப்பன் யார்? ஆபிரகாம் தான். அவர் மாதிரி விசுவாசம் இல்லை, ஆபிரகாமும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஐயோ, யோனா ஒரே நாளில் புதிய ஏற்பாட்டில் கூட அவள் ஆத்துமரோட பண்ணல. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் உட்காந்தாங்க, இன்னொருத்தர் 7000 பேர் போட்டுக்குது. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு போட்டுக்குது. அப்புறம் மறுநாள் அடுத்த 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அப்போ 5ல் 5000 சபையின் தொகை எண்ணிக்கை 5000 பெருகிடுச்சு. மக்களுடைய எண்ணிக்கை, சபையினுடைய எண்ணிக்கை, விசுவாசத்துடைய எண்ணிக்கை 5000 ஆகிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாம் 3000 5000 கேஸ் தாங்க இருக்குது, 7000 கேஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த யோனா ஒரே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணால் 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணால் 1,20,000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க. புதிய ஏற்பாடு நடக்கலை இல்லை. யோனாவிலும் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். யார்? யோனாவிலும் பெரியவர் உனக்குள்ளே அபரிவிதமான ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும். இதெல்லாம் உள்ளத்தில் விசுவாசம் உள்ளே போனால் தான் அது உள்ளே போய் உன்னுடைய மனதை புதுப்பித்து உன் வாயின் வார்த்தையாக அது வெளியே அங்கே வேலை அங்கே நடக்கும். உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசி பேசினது போல் ஆவிக்குரிய நிலையில் மரித்து உலர்ந்திருக்கிற மக்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அவர்கள் உயிரடைவார்கள். அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படும்போது மிகப்பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகும், மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இன்றோட சத்தத்தை 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். இன்றோட சத்தத்தை கேட்பீர்களானில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவால் இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல. என்ன அர்த்தம்? எல்லாம் பண்ணி முடிச்சிட்டமா இருக்கப்போ நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீ தான் பேசணுன்னார். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். 6ஆவது நாளில் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஏன் தெரியுமா அவள் நாசம் உண்டாக்குனாரு? அவனுக்கு எதுவுமே இல்லைன்ற வார்த்தை வாயில் வரக்கூடாதுக்காக எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியாக உண்டாக்குனார். ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இந்த பழங்கள் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. இந்த பூக்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த பறவைகள் நம்ம சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லைன்ற வார்த்தை வாயில் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சுட்டு அவனை தான் கடைசியாக உண்டாகிற கர்த்தர். அதுக்கப்புறம் ஓய்ந்திருந்தார். இப்போ அவன் சொல்லணும் எல்லாத்தையும் தேவனை போல அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஆகும். அப்படி ஆச்சு. ஆனால் மனுவர்க்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு, பாவத்தினால் மனுவர்க்கு வீழ்ச்சி அடைந்த பிறகு மனுஷன் அப்படியே என்ன ஆகிட்டானாக்கா, பிசாசுக்கு அடிமை ஆகிட்டான். தேவாலி தேவன் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் அந்த அடிமைத்தனத்தை மனிதனை மீட்டார். அதுக்கு பேர் தான் மீட்பு, ரட்சிப்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்கள் திரும்ப அந்த அடிமைத்தனத்தை சிக்க போகிறதில்லை. நாம் விடுதலையோடு வாழும்படியான ஒரு இலைப்பாறுதலான வாழும்படியான வாழ்க்கை தேவன் எப்படி தேவன் ஓய்ந்திருந்தாரோ அதேபோல் நீங்கள் ஒரு சுய முயற்சியை விட்டு ஓய்ந்திருந்து தேவனுடைய வழியில் நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். நீங்கள் இங்கே அங்கேயும் ஓடி அங்கலாட்சி வாழ்க்கையில் சொற்ப ஆசீர்வாதத்தை பெறுவதை விட்டுவிட்டு
நீங்கள் ஓய்ந்திருந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் விசுவாசத்தை கிளைம் பண்ண வேண்டியது தான் அர்த்தம். இப்போ விசுவாசித்து தேவனுடைய வழியில் நீங்கள் அதை பெற வேண்டும். உங்கள் வழியில் நீங்கள் பெறுவதல்ல, தேவனுடைய வழியிலே நீங்கள் அதை பெற வேண்டும். இப்போது 9ஆம் வசனம், ஆகியால் தேவனுடைய ஜனங்களை இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். 11ஆம் வசனம், ஆகியால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனம் வருது. என்ன வருது? இளைப்பாறுதல் எப்படி பிரவேசிக்கணும் வருது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் அது ஆவியும் அது ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்குது. இது போன வாரம் ரொம்ப தெளிவாக பற்றி பேசணும். அங்கே முதல்ல ஆவின் தான் வரணும், ஆத்மான்ற வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஆவின்னு வருது. இப்போ வருஷப்படுத்தும் போது ஆவி ஆத்மா சேர்ந்து வருஷப்படுத்துவோம். ஆனால் இங்கே எப்படி வருஷப்படுத்திருக்கிறாங்க? ஆத்மா வந்து அதுக்கப்புறம் ஆவின்னு வருது. அப்படியே ஆத்மான்ற வார்த்தை முதல்ல வந்து ஆவின்ற வார்த்தை ரெண்டாவது வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆத்மா என்றால் மனம். அவன் மனதின் வழியாக தேவனுடைய வார்த்தை சென்று அதனுடைய ஆவியிலே ஒரு வெளிப்பாடை கொடுத்து திருவன் புதுப்பிக்கப்பட்ட மனம் அவனுக்கு உண்டாகி புதுப்பிக்கப்பட்ட மனதோடு கூட அவன் அதை பேசும்போது அவன் சரீரத்துக்குள்ளாக ஊனுக்குள்ளாக அந்த வார்த்தையின் வல்லமை சென்று அது சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் சரீரத்தை உண்டாக்கி அது சூழ்நிலைக்குள்ளாக சென்று எல்லா விதமான மாற்றத்தையும் அவனுக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எல்லா நன்மையிலும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். ரெண்டுமே இருக்குது. இதில் தேவனுடைய வார்த்தையில் இதை பற்றி நம்ம போன வாரம் தெளிவாக பேசிட்டோம். இப்போது மன்னியாமை மூன்றாவது தடை என்னது? இதை மார்க்கு 11:25-26 நான் வாசித்தோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பாருங்கள் ஜெபம் வருது. ஏன்னா ஜெபம் எப்படி வரும்? விசுவாசத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு ஜெபம். இப்போ விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது ஜெபத்தின் மூலமாக. ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா இங்கே ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். என்ன கரெக்ட் பண்ணாக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாக இருக்குமானால், உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு ஏதோ ஒரு கசப்போ வெறுப்போ பிரச்சனையோ ஏதோ போராட்டமோ ஏதோ ஒரு விரோதமோ சண்டையோ உண்டாக இருக்குமானால், பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதைகளை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை, இது இயேசு சொன்ன வார்த்தை, மன்னியாதிருப்பார் என்றார். இல்லைங்க, தேவன் மன்னிக்கிறவர், நல்லவர், மன்னிக்கிற தயபெருத்தவர், கரெக்டு. அவர் மன்னிச்சிட்டார். அந்த மன்னிப்பை நீ உன் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க முடியாதபடி நீ சில காரியத்தை கரெக்ட் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 23-35 வரைக்கும் ஒரு பேசேஜை வாசித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படின்னாக்கா, இதில் வந்து வாசித்துறேன். என்ன வாசித்தான் வாசித்த பகுதி மத்தேயு 18:23-35 வரை. எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய். பரலோக ராஜ்யம் இப்போ வாழ்கிற வாழ்க்கை, இயேசு சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அது எப்படி தான்? பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து, 10,000 தாலந்தாக்க கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த அமௌண்ட் கணக்கு போட்டால். நம்ம இந்திய நாட்டு பணத்தின் மதிப்பு இப்படி பார்த்தாக்கா அவ்வளோ பணத்தை ஒருத்தன் கடன் வாங்கிட்டான். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அவங்க குடும்பமே வந்து அவனுக்கு கொத்தடிமைகளாக இருக்கணும் காலம் ஃபுல்லாக. அதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை, அடிமை வேலை செய்யணும். ஏன்னா கடன் தீர்க்கலனாக்கா. அப்போது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். சொல்கிறான். உடனே தாழ விழுந்து வணங்குறான். என்னால் இவ்வளோ பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாயிருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். சரி போ, உன்னை கடனை மன்னிச்சு விடுதலை பண்ணி விட்டேன், கடன் அடைக்க தேவையில்லைன்னு விட்டாச்சு. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்படுகையில் இப்போ மன்னிப்பு பெற்றவன் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை கடனாக வாங்கிட்டு இப்போ கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு இப்போ பெண் ஜாதி பிள்ளைங்கள்லாம் அவங்ககிட்ட போய் அவனும் சேர்ந்து அடிமைகளாக வாழ வேண்டிய நிலை வந்த உடனே
இவன் உடனே மன்னிப்பு கேட்குறான், அவன் மன்னிச்சு விட்டுறான். இப்போ மன்னிக்கப்பட்டவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வரான். இதுக்கப்புறம் திரும்ப அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை, கடன் அடைக்க வேண்டியதில்லை. இப்போ விடுதலை ஆகிட்டான், கடனாளி கிடையாது, அவன் வந்துட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருந்த தன் உடன் வேலைக்காரனை கண்டு அவங்ககிட்ட ஒருத்தன் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ கடன் வாங்கிட்டு இருக்கிறான்? 1000 ரூபாய். இவன் 10 கோடி ரூபாய் கடன் அவனுக்கு மன்னிச்சு விட்டுட்டான். இப்போ இவனுக்கு கீழே இருக்கிறவன் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரனை ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் காலில் விழுந்து, அங்கேயாவது அவன் தாழ விழுந்து வணங்கான்னு போட்டிருக்கு, இவன் காலில் விழுந்துட்டான். 1000 ரூபாய் கடன்காரன், 10 கோடி ரூபாய் கடன்காரன் காலில் விழல, தாழ விழுந்து வணங்குறான். இவன் காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாக எல்லாவற்றும் உமக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்திருக்கும்போது அவனை காவலில் போட்டு விட்டான். இல்லை, அதெல்லாம் மன்னிக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், மன்னிக்க மனதில்லாமல் தண்டனை கொடுத்துட்டான். அவனுக்கு நடந்ததை அவன் உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் அறிவித்தார்கள். அப்போது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீ உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில்னாக்கா நல்ல ஜெயிலில் போட்டு அவனை நல்லா பனிஷ் பண்ணுறவங்கிட்ட குதிரானா, துன்பப்படுத்துகிறவங்கிட்ட உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் அப்படி சொல்லிட்டு இப்போ அடுத்தது நமக்கு வராது. இதை நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். யார் சொன்னது? இயேசு சொன்னார். எங்கே நடக்குது? இது முன்னாடி வாசனத்தில் ஜெபத்தில் இது நடக்குது. ஜெபம் வேலை செய்யலை. இப்போ விசுவாசம் நிறைய உள்ளே வந்துடுச்சு. ஆனால் ஜெபம் மட்டும் ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது. வசனம் தெரியாமல் விசுவாசிக்காமல் ஜெபம் ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டு நிற்குது. என்ன தடைப்பட்டு நிற்குதுன்னு பார்த்தா அவிசுவாசம் கூட சரி பண்ணியாச்சு, விசுவாசம் உள்ளே அனுப்பிச்சாச்சு. இப்போ 2வது பிரச்சனை, இது 3வது பிரச்சனை பேசியிருக்கிறோம், மன்னியாமை. எனக்கு மன்னிக்கலை. அதுதான் இயேசு சொன்னார் மார்க் 11:25, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு 23 வசனம் மலை கூட போய் விழுந்துடுன்றார். மலை கூட போய் விழுந்துடும். ஆனால் மலை விழ மாட்டேங்குது. ஏன் விழ மாட்டேங்குதுனாக்கா, உனக்குள்ளே ஒரு மலை எழும்பிடுச்சு. இப்போ மன்னியாமைங்கிற மலை இப்போ எழும்பிச்சாலும் அந்த மலை இப்போ விழ மாட்டேங்குது. இப்போ இந்த மலையை நீ காலி பண்ணிட்டாக்கா அந்த மலை விழுந்துடும். உன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற மலைகள்லாம் போய் சமுத்திரத்தில் விழுந்துடும். உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா மலைகளும் போய் சமுத்திரத்தில் விழுந்துடும். இப்போ இந்த மலையை சொல்கிறார் அவர், உனக்குள்ளே ஒரு மலை உருவாகிருக்குதுப்பா, மன்னியாமைங்கிற மலை உருவாகிருக்குது. உன்னுடைய மிகப்பெரிய உன்னால் அடைத்து தீர்க்க முடியாத பாவக்கடனே சிலுவையில் தேவன் அடைச்சி தீர்த்துட்டாரு. உன்னுடைய சகோதரனும் அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் பண்ணிடல, அவனை நீ மன்னிச்சு விட்டு அவனால் முடிய வேண்டிய ஒரு விஷயம். அவர் உனக்கு இவ்வளோ கடன் அடைச்சி தீர்த்தும், பாவக்கடன் அடைச்சி தீர்த்தும், பாவத்தோட எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கியும், நீ இவனுக்கு இந்த மன்னியாமையை மன்னிக்காம விட்டதுனால, உங்ககிட்ட மன்னியாமல் இருக்கிறதுனால, இப்போ அவர் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பது உனக்கு கடினமாகி விட்டது. அதுதான் அந்த எக்ஸாம்பிள் வாசனை எவ்வளோ. மார்க் 11:25-26, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரவாயில்ல, ஜெபத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபம் வேலை செய்யாத நேரத்தில், பாஸ்டர் ஜெபமும் வேலை, இந்த பாஸ்டர் சரியில்லை, வேறு சர்ச்சுக்கு போயிடலாம். அங்கே போனால் அவர் அப்படி கை கட்டாலாம் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஆனால் அங்கே போய் ஜெபம் பண்ணால் சரியா ஆகிடும். அங்கேயும் சரி ஆகலை. இப்படி பல சபைக்கு போயாச்சு, ஒன்றும் சரியா ஆகலை. ஏன் சரி ஆகலைனாக்கா, இப்போ உன்னை சரி பண்ணுற ஆண்டவர் ஏன்னாக்கா, உன்னுடைய மிகப்பெரிய பாவக்கடனை நான் அடைச்சி தீர்த்துட்டேன். உன் சகோதரன் உனக்கு எதிராக செஞ்ச உன்னுடைய அந்த கடனை, அந்த பாவத்தை நீ அவனுக்கு மன்னிக்கிறத விட்டுட்டு அவன் மேலே எரிச்சலையும் கசப்பையும் கோபத்தையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு அதை அப்படியே தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இப்போ ஜெபம் வேலை செய்யலைன்னு சொல்லி ஆண்டவர் மேலே மனக்கசப்பை வளர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற. யோபுக்கு 4 நண்பர்கள் வந்தாங்க. அவனே பல பிசாசினால சோதிக்கப்பட்டிருக்கிறான். இவங்க 4 பேர் துக்கம் விசாரிக்க வந்தவனுக்கு சும்மா இருந்தாங்களா? இவனுக்கு ஏன் இதெல்லாம் வந்துச்சு? ஒருவேளை இவன் இதை செஞ்சுருப்பானோ, அவன் அப்படி பண்ணியிருப்பானோ, இவனை இன்னும் அந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இவனை நல்லா இன்னும் காயப்படுத்திருந்தானுங்க. அவனே ஓட்டு எடுத்து சொல்லின்னு இருக்கிறான். இவன் இந்த பாவம் செஞ்சுருப்பானோ, அவன் அந்த பாவம் செஞ்சுருப்பானோ, ஒரு இப்படி பண்ணியிருப்பானோ, இவனுக்கு எல்லாம் போட்டு அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கானுங்க. மன உளைச்சலை கொடுத்துருக்குறானுங்க, மனநோவை. அப்போ இவனுக்குள்ள ஒரு கசப்பு வந்துடுச்சு யோபுக்குள்ளே.
அப்போ யோபு என்ன பண்ண தெரியுமா? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செஞ்சான். யாருக்காக? அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் சிறையிருப்பை எப்போ மாச்சு தெரியுமா? இப்போ பிசாசு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டான். இப்போ அதெல்லாம் காலி பண்ணனா இவங்க ஃப்ரெண்ட்ஸு மேலே இவனுக்கு கசப்பத்தை வச்சுப்போம். என்னை துக்கம் விசாரிக்கிறேன்னு வந்துட்டு கிட்டத்தட்ட அவனுக்கு ஈக்குவல் தான் இருப்பானுங்க. அவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானுப்பா, இவனே இவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் மிடில் ஃபேமிலியாக இருப்பானுங்க, அவங்களும் பெரிய பெரிய பணக்காரன். அவனுக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறான். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இவன் கூட வந்து தூள்லையும் சாம்பல்லையும் உட்காந்துக்குன்னு இப்போ பார்க்குறான். இவனை திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு எதுக்கு இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இன்னும் செய்யாமல் இவனுக்கு இந்த வியாதி வந்திருக்கும். அவனுக்கு வரணும். அது இன்னும் செய்யாமல் இவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளோ வெளியில் நல்லவன் மாதிரி நடிக்கிறானோ என்னவோ தெரியல, நிறைய பிரச்சனை அவனுக்குள்ளே இருக்குது. அவனை போட்டு ஒரு வழி பண்ணி அவனை இன்னும் மனதை காயப்பச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்போ இவனுக்கு வந்து நீங்கள் வரலனோட பரவாயில்லன்னு நினச்சிருந்துருப்பான். நான் அப்படியே சேர்த்துனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து இன்னும் எங்களை வேதனைப்படுத்திட்டு மனசில் நினச்சி அவங்கள கசப்பு வந்துடுச்சு. இப்போ ஆண்டு பார்த்தாரு, உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் திருப்பி எடுக்கணும்னாக்கா இந்த கசப்பை முதல்ல காலி பண்ணி முதல்ல உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. யாருக்காக ஜெபம் பண்ணுறான்? அவன் வெளியில் வரணும்னு ஜெபம் பண்ணல, இந்த பிரச்சனை இருந்து தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டான். அப்போது இந்த சகோதரன் பேரில் அவனுக்கு குறைவு வந்துடுச்சு. அந்த குறையை மன்னிச்சு அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். யார் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மனகாயத்தை ஏற்படுத்தி உங்கள் மனதை நோக்கடித்து உங்களை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி உங்களை தலைகுனியை வைத்தார்களோ அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் சிறையிருப்பு அங்கே மாறும். ஏன்னா அந்த கசப்பை நீங்கள் உடச்சி எடுத்துறீங்க. அப்போ தேவன் உங்களுக்கு பாவக்கரெல்லாம் அடைச்சி பாவத்தினால் இருக்கிற எல்லா சாபம் வராதபடி உங்களுக்கு அந்த சாபத்தில் அவர் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ பேர் விடுதலையை கொடுத்தோம். இவனுக்கு நீங்கள் மன்னிக்காத இருக்கிறதுனால இப்போ அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிடுது. என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்கிறார். பரமபிதாவும் சொன்ன காரியம் இது. இந்த மன்னியாமல் உள்ளே போய் என்ன பண்ண, தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாதபடி செய்கிறது. இன்னொரு காரணத்தை நான் இது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நாம் ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ மன்னிப்புன்றது வேறு, தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுன்றது வேறு, நாம் ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கிறதுன்றது வேறு. தேவன் மன்னிக்கிறாம நம்மளால் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் மன்னிங்கள் வேதம் சொல்லுது, அப்படி மன்னிக்கலாம். நாமும் நம்முடைய சகோதரனுக்கு தான் அவன் நமக்கு எதிராக செஞ்ச பாவத்தை நாம் அவனுக்கு மன்னிக்கும்போது நாம் அவனுக்கு பாவ மன்னிப்பு தான் கொடுக்குறோமே ஒழிய அவனுக்கு பாவ நிவர்த்தியை நாம் கொடுப்பதில்லை. பாவ மன்னிப்பு என்பது வேறு, பாவ நிவர்த்தி என்பது. பாவ நிவர்த்தினாக்கா இப்போ என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா வெறும் பரலோகத்தில் பாவத்தை மன்னிச்சிட்டோமான்னு சொன்னால் பிரச்சனை சால்வ் ஆகிடாது. என் பாவத்துக்கான தண்டனைலாம் சிவியர் அனுபவிச்சதுனால தான் பிரச்சனை சால்வ் ஆகுது. என் பாவத்துக்கான எனக்கு எல்லா தண்டனைலாம் வரணுமோ, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்லாம் வரணுமோ, எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் அனுபவிச்சதுனால இப்போ அந்த பாவத்தின் விளைவிலிருந்து நான் பாதுகாக்கப்படுகிறேன். அதே போல் நமக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செய்யும்போது அவன் பேர் நமக்கு குறைவு உண்டாயிருக்கும் போது அவன் நமக்கு எதிராக இப்போ பாவம் செஞ்சுட்டு நமக்கு அவன் மேலே ஒரு வெறுப்போ கசப்போ நமக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜெபிக்கும்போது நாம் இனி அவனுக்கு எந்த கெடுதலும் செய்ய போகிறதில்ல. ஆனால் அவன் விதைச்சிருக்கிறான், ஒன்றை என்ன பண்ணிருக்கிறான், விதைச்சி அமைச்சு அப்போ மன்னிச்சே விட்டு அவன் பண்ணினே இருப்பான். அவன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகும். அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணின்னு இருப்பான். இப்போ கரெக்டாக நான் சொல்லிக்கலாம் எல்லாம் மன்னிச்சு விட்டுணும். இல்லை அப்படி இல்லை. அதனால புரிஞ்சுக்கணும். உங்கள் மூலியமாக அவனுக்கு பாதிப்பு வராது, ஆனால் வேறு இடத்துலேருந்து அவனுக்கு பாதிப்பு வரலாம். அவன் விதைச்சிருக்கான் கண்டிப்பாக. அது என்ன பண்ணிடுறான். ஆனால் அந்த பாதிப்பு உங்கள் மூலமாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கசப்பையும் விரோதத்தையும் வளர்த்து விட்டு இருந்தீங்கன்னாக்கா தேவன் உங்களுக்கு செய்த பாவ மன்னிப்பும் பாவ நிவர்த்தியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இந்த சின்ன விஷயத்துக்காக பெருசாக நீங்கள் இழந்துருவீங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். இந்த சின்ன விஷயத்தை முற்றுங்க கம்முன்னு, அதுக்காக அவன் தொந்தரவு குத்துன்னு இருப்பாங்க மன்னிச்சுக்கணும், அப்படி கிடையாது. நீங்கள் இனிமேல் அவனுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செஞ்சுட்டான். என்ன பண்ணிட்டான், உங்களை தொடல அவன் அவருடைய கண்மணியை தொட்டுட்டான். கர்த்தர் விட்டு வராத, நான் பார்த்துறேன், நீ போப்பா, நீ அடிச்சா எழுந்துப்பான், நான் அடிச்சா எழுந்துக்க மாட்டான். அவன் நீ அடித்தா அவன் எழுந்துருவான். அவன் அடி அவனுக்கு பெருசு கிடையாது. நான் அடிச்சா அவன் எழுந்துக்கவே மாட்டான். நான் பார்த்துறேன், நீ போ, நீ என்ன மாதிரியே இருந்துரு. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை நீ மன்னிக்கிறனவன் இருந்துரு.
எத்தனை முறைப்பா மன்னிக்குது? 7 முறை மன்னிச்சிரு. கணக்கு போட்டால் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை மன்னிச்சுனே இரு. மன்னிக்கிறது அவன் சுபாவமாக இருக்கட்டும். ஒரு நாளைக்கு அப்பா 7 முறை மன்னிக்கணுமா? பேதுரு வந்து கேட்குறான், இப்போ 8ஆவது முறை தப்பு செஞ்சுட்டா மன்னிக்கலாமா ஆண்டவரே? 7 முறை மட்டும் இல்லை. அவன் வந்து டவுட் கேட்குறான். எஸ், அப்போ கரெக்டாக கேட்டுருவான். அந்த பேதுரு வந்து டவுட் நான் அப்போ ஒழுங்காக கிளியர் பண்ணிக்கிறாள். அவன் என்ன பண்ணால் கரெக்டாக வந்துட்டு சரி 7 முறை மன்னிக்க சொல்லிட்டீங்க, இப்போ 8ஆவது முறையும் பண்ணிட்டான் ஒரே நாளில். மன்னிக்கலாமா மாணவன்? அவர் சொல்லிட்டாரு 70 முறை மன்னிச்சிருப்பான். 490 முறை மன்னிக்கணும்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கணக்கு போட்டு பார்த்தா 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை மன்னிச்சுன்னு மாதிரி கால்குலேட் பண்ண வருது. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே 490 முறை மன்னிக்கிறனாக்கா மன்னிக்கிறதும் சுபாவமாக இருக்கட்டும். கணக்கு பார்க்காத மன்னிக்கிறதுல, நீ மன்னிக்கிறதுல கணக்கு பார்க்காத. கிறிஸ்துவுக்குள் தேவனுங்களுக்கு மன்னித்தது போல அதுவும் நீ மன்னிக்கிற மன்னிச்சிட போகிற. தேவன் எப்படி மன்னிச்சார்? என் பாவத்தை மன்னிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டானேன்னு சொல்லி நினச்சி அதையே ஃபீல் பண்ணின்னு இல்லை. அதை தூக்கி எப்போ கடல் ஆழத்தில் போட்டார். இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பாஸ்டரை கூப்பிட்டு பண்ண பாடலாம் சொல்லலான்னு அவருக்கு வந்து மகனே அப்படி சொல்லின்னு இல்லை. அப்படி சொல்கிறது ஒரு பாஸ்டர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். உன் பாவத்தை கிட்டத்தட்ட சொல்கிறதே இல்லை. உன் பாவத்தை அவரே தான் மறந்துடுறாராம். உன் பாவங்களை என்னையாவது இருப்பேன்றாரு. உன் பாவங்களை இனி மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பு இன்னத்தோட சொல்லி வருது இல்லை. அவர் நான் மன்னிச்சிட்டேங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்பு போய் இன்னத்தோட சொன்னால் அது மன்னிச்சதுக்கு அர்த்தமா? அது மன்னிச்சதுக்கு அர்த்தம் கிடையாது. தேவன் அந்த நைட்டும் பகலும் மனசில் வச்சு டென்ஷனாக வருது இல்லை. அது இன்னொருத்தர்கிட்ட தேவன் சொல்கிறது இல்லை. அது நீ ஜெபம்னு வரும்போது ஆமாம் அன்றைக்கி இதெல்லாம் பண்ணலை நீ சொல்லி உன்னை பழி வாங்குறது இல்லை. உன்னை திரும்ப பழி வாங்குறதும் இல்லை. உனக்கு மன்னிப்பு எப்படி கொடுக்குறான்? தாராளமாக கொடுக்குறாரு. நீ செஞ்ச தப்பை நான் மன்னிச்சிட்டேன், அதை நான் கடல் ஆழத்தில் போட்டுட்டேன், கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரம் தூரம் அதை தூக்கி எரிஞ்சிட்டேன், அதை முதுகுக்கு பின்னாக எரிஞ்சிட்டேன், அதை கடல் ஆழத்தில் போட்டு புதைச்சிட்டேன், அதை நான் நினையாதிருப்பேன். அது எப்படிப்பட்ட பெரிய பாவமாக தான் சரி, உன் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை உறைந்த மழை போல் வெண்மையாக்கும், ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் ஆக்குவேன். எவ்வளோ பெரிய பாவம் நான் மன்னிச்சிட்டேன். பாவம் செஞ்சுட்டே உன்னை உருப்படாத கேஸ் வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் சித்திச்சின்னு கவலைப்பட்டேன் இல்லை. அதை நான் மறந்துட்டேன், கடல் ஆழத்தை போட்டு புதைச்சிட்டேன். இன்னொருத்தர் தான் சொல்கிறது இல்லை. நீ திரும்ப என்கிட்ட வரும்போது நீ செஞ்ச பாவத்தை மனசில் வச்சுன்னு உனக்கு உதவி செய்யாமல் இருக்க போல திரும்ப ஜெபத்தை கேட்டு உதவி செய்கிறேன். அது மாதிரி அவனுக்கு மன்னின்றார். அவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நைட்டு பகலும் அப்படி சொல்லிட்டானே கவலைப்பட்டு இருக்காத. இப்படி பண்ணிட்டாங்களே, இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்களே, இவ்வளோ உதாசீனப்படுத்திட்டாங்களே, இவ்வளோ தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, இவ்வளோ எனக்கு நிந்திச்சிட்டாங்களே, என்னை இவ்வளோ வேதனைப்படுத்திட்டாங்களே, எனக்கு இவ்வளோலாம் வந்து எனக்கு எடுத்து செஞ்சாலும் நைட்டு போகலாம் அதையும் நினச்சிட்டு இருக்காது. அது மன்னிச்சதுக்கு அர்த்தம் இல்லை. அதில் போய் 10 பேர்கிட்ட சொல்லிட்டு வராத. சொல்லாமல் தலை வெடிச்சுன்னு நினைக்காத. கண்டிப்பாக வெடிக்காது. 10 பேர்கிட்ட சொல்லிட்டு வராத. அவன் திரும்ப அவங்ககிட்ட வரும்போது ஆமாம் அதெல்லாம் பண்ணல நீ அவன் சொல்லிட்டு பழி வாங்காத. அவன் திரும்ப வரும்போது அவனுக்கு உன்னால் முடிஞ்ச உதவி நீ அவனுக்கு செஞ்சிரு. ஆனால் ஒன்று நினச்சிக்கோ, நீ அவனுக்கு ஆஸ்பதமாக இருப்ப, அவன் வேற இடத்துல அறுவடை செஞ்சிடுவான். உங்ககிட்ட அறுவடை செய்ய மாட்டான். அவன் வேறு இடத்துல அது அறுவடை அவன் தீமை விதைச்சிருக்கிறான். அவன் மனம் திரும்ப தான் அந்த அறுவடை அவனுக்கு தடுக்கப்படும். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், உண்மை தான், அவன் என்ன மன்னிச்சுட்டான். அவன் மனம் திரும்ப தான் அவன் நீங்கள் நினைப்பீங்க நான் மன்னிச்சு விட வீக்னஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறான். பாஸ்டர் மன்னிச்சு விடுறதையே என்ன எடுத்துக்கிறான்? வீக்னஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறான். நீ மன்னிச்சு விடாமல் இருக்கிறது உனக்கு வீக்னஸ் பாயிண்ட்டு. பிசாசுக்கு அவனுக்கு வீக்னஸ் பாயிண்ட் கிடையாது. நீ அவனுக்கு மன்னிக்கிறதுனால பெரிய நஷ்டம் அடைச்சி போகிறதில்ல. நஷ்டம் அடைய போகிறது அவன் கிடையாது. அவன் நல்லா நிம்மதியாக டிவி பார்த்து பிரியாணி சாப்பிட்டு இருப்பான். உனக்கு தான் வர வேண்டிய ஆஸ்பத்திரி தடை பண்ணி நின்றுருக்கும். அவன் நிம்மதியாக உட்காந்து டீ குடிச்சுன்னு டீ சாப்பிட்டு இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான். நீ தான் பாவம் அவஸ்தைப்பட்டு இருப்ப. அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டான். உனக்கு எதிராக செஞ்சதை பற்றி நீ தான் நினச்சி வருத்தப்பட்டு இருப்ப. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னிச்சு விடுங்கன்றார் ஆண்டவர். அந்த 10 கோடி ரூபாய் கடன் பட்டவனே அவன் ஆண்டவன் மன்னிச்சு விட்டான். முதலாளி அவனுக்கு கீழே ஒரு 1000 ரூபாய் கடன் பட்டன மன்னிக்கப்பட்ட மனசு இல்லை. அவனை தண்டிச்சிட்டான். உடனே அவன் கேள்விப்பட்டான், நான் அவனுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை மன்னிச்சுட்டு நீ சின்ன அமௌண்ட்டை மன்னிக்க உன்னால் முடியலையா சொல்லிட்டு என்ன பண்ணான்? உபாதிக்கிறத அவனை ஒப்பு கொடுத்தான். அதே போல் உபாதிக்கிறனா பிசாசு. இது ஏன் ஜனங்கள் பிசாசுன்னு காரங்களை போய் சிக்கிக்கிறாங்க தெரியுமா? இந்த பிசாசுன்னு காரங்களை தானாக போய் சிக்கிக்கிறாங்க. தேவன் விடுதலை ஆக்கிட்டார். தேவன் என்ன பண்ணுறாரு? விடுதலை ஆக்கிட்டார். நீங்கள் தானாக போய் சிக்கிக்கினீங்கனாக்கா அது உங்களுடைய பலவீனம். அது அப்போ தேவன் சொல்கிறார் சத்தியத்தின் மூலமாக, ஜபத்தில் இந்த பிரச்சனை வருது. விசுவாசத்தில் வளர்ந்து நிற்கிற, ஆனால் அந்த மன்னியா மனத்தை பண்ணுது தேவனோட மிகப்பெரிய பாவக்கடன் அடைச்சி உனக்கு ஆசீர்வாதத்தை வந்து இலவசமாக கொடுத்து அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய வழிவாசலை திறந்து வச்சுருந்தா கூட பிசாசு இன்னொருத்தர் மூலிமா உனக்கு ஒரு கசப்பை உண்டாக்கி உனக்கு எதிராக சில ஆட்களை தூண்டிவிட்டு அவன் சொந்த பந்தமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கூட வேலை செய்கிற ஆட்களாக இருக்கலாம்,
ஏரியாவில் இருக்கிற ஆட்களாக இருக்கலாம், அவனை தூண்டி விட்டு அவனை உனக்கு எதிராக பல தீமைகளை செய்ய வச்சு, கெடுதல் செய்ய வச்சு, உனக்கு பல நஷ்டத்தை உண்டாக்கி அவன் மேலே ஒரு கசப்பை வளர்த்து விட்டு, இப்போ அந்த கசப்பு உன் ஜெபத்துக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நிற்குது, தடையாக வந்து நிற்குது. கர்த்தர் சொல்கிறார், அவனை மன்னிச்சு விடு, நான் அவனுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறேன். உனக்காக மாத்திரமல்ல, அவனுக்காக நான் பண்ணிக்கிற சிலுவையில் ரத்தம், நான் அவனை மன்னிச்சு விட்டு பாருங்க, அவன் கண் முன்னாடியே நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நீங்கள் மன்னிச்சு விடாத வரைக்கும் அவன் பெரிய ஆள், அவன் பெருசாக பண்ணிட்டு இருப்பான், அவனை டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அவன் மன்னிச்சு விட்டு பாருங்க, ஐயோ இவனை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு பயந்துவான். அவன் என்ன பண்ணிட்டோம், தெரியாதனமா பூனை நினச்சி புலி வாழை பிடிச்சிட்டு மாடா, தெரியாதனமா இவனை போய் நம்ம அப்படி பண்ணிட்டோமே, பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு பயம் வந்துடும். திரும்ப அவனை கூப்பிட்டு சுவிசேஷம் அறிவிங்க. அவன் கண்ணு முடி பல மடங்கு கத்திரம் உயர்த்திடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவன் பாடல இலக்காரமாக கேவலமாக இருந்தீங்களோ, அவன் கண் முடி பல மடங்கு உயர்ந்திருப்பீங்க. கர்த்தர் அப்படி அப்புறம் அவன் வந்து எவ்வளோ பேர் ஆளாந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவான். அபிமெலேக்கு ராஜா வந்து ஈசா கடத்தில் வந்து ஒப்புரவா வாழ்ந்தது போல் அவன் எவ்வளோ பேர் ஆளானாலும் அவங்ககிட்ட வந்துடுவான். ஐயோ உன்னை பகச்சின்னு வாழ முடியாது, அதுக்கப்புறம்வான். இதுக்கப்புறம் உன்னை பகச்சின்னு வாழவே முடியாது. கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே அவன் சொல்லுவான். நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தரோடு கூட இருக்கிறாராமே, அவனுக்கு தெரியும் கர்த்தரோடு இருக்கிறது. கொஞ்சம் கூட கசப்பு ஈசாக்கு அபிமெலேக்கு மேலே வைக்கவே இல்லை. அவன் எவ்வளோ துரத்தி அடித்தான், சரி பரவாயில்ல விட்டு கொடுத்து போயினேன்ட்டான். அவன் எங்கே போனாலும் செழிக்கிறான். அவளுக்கு அந்த விரோதத்தையும் கசப்பையும் வச்சுனே இல்லை. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாம் ஒருத்தரை மன்னிக்கும் போது அவனை மன்னிச்சு விட்டுறோம். ஆனால் அவன் செய்த பாவத்தின் விளைவிலிருந்து நம்ம அவனை காப்பாற்றுறதில்ல, நாம் அவனுக்கு எந்தக்கிறது செய்யப்படுறதில்ல. ஆனால் அந்த பாவத்தின் விளைவாகிய அந்த சாபத்தை அவன் வச்சுருந்தான் இருக்கிறான், ஏன்னா அவன் செஞ்சதுனால. ஆனால் நாம் என்ன பண்ண தெரியுமா, இந்த பாவ மன்னிப்பையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்கிறோம். பாவ நிவர்த்தி, இதை பற்றி விளக்கமாக நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். இந்த பாவ மன்னிப்புக்கும் பாவ நிவர்த்திக்கும். பாவ மன்னிப்பு என்பது வேறு, பாவ மன்னிப்புனா உங்களை மன்னிச்சு விட்டுறது, அதான் பாவ மன்னிப்பு. பாவ நிவர்த்தினா அதனால் வர பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்றுறது. அதனால் வர பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்றுறது. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், சரி போட நம்ம அப்படி வேறு, அது பாவ மன்னிப்பு. அது பாவத்தினால் உன் வாழ்க்கையில் வருகிற அனைத்து பாதிப்புகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது, அந்த பாவ நிவர்த்தி. அந்த பாவ நிவர்த்தியும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறான், பாவ மன்னிப்பும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் ஒன்று கொடுக்கும்போது நாம் பாவ நிவர்த்தியை கொடுக்கல, பாவ மன்னிப்பு மட்டும் தான் கொடுக்குறோம். அந்த பாவத்துக்கான தண்டனை ஒரு நம்ம மூலிமா அவனுக்கு கிடைக்காம இருக்கலாம், இன்னொருத்த மூலம் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.